சூப்பர் சிங்கரோட டேக்லைனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு குரலும் ஒரு கதை சொல்லும். அப்படி இன்னைக்கு ஒரு ராஜாவோட ஒரு கதை உங்க எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அந்த ராஜாவோட கதை என்னன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ராஜாவோட கதை, ஒருத்தர் ராஜாவான கதை. ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இந்த ராஜாவோட வாழ்க்கையும் சிப்பாயில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு சிப்பாய் மாதிரி ஒவ்வொரு அடியா வச்சு முன்னேறுற சின்ன வயசுலயே முதல் வெட்டு, இறுதி அழைப்பு அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு இருந்துச்சு. பிரெயின் டியூமர். அவரை விதி தோற்கடிச்சிட்டதா எல்லாரும் நம்பினாங்க, ஒருத்தவங்களை தவிர. அம்மாவோட அந்த நம்பிக்கை யானை பலமா இருந்துச்சு. அவர் எழுந்து வந்தாரு. தன்னோட மகன் ஜெயிக்க பிறந்தவன், அவன் இந்த நோய்கிட்டலாம் தோத்து போக மாட்டான்னு நம்பிக்கையோட இருந்தாங்க. ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து எழுந்த இந்த குதிரை சினிமான்ற மைதானத்துக்குள்ள ஓட வந்துச்சு. பெரிய கனவை நெஞ்சுக்குள்ள அடைச்சிக்கிட்டு வந்து ஒருத்தவர் வீட்டுல காரை தொடச்சிட்டு நாட்களை கடத்திட்டு இருந்தாரு. அவருக்கு குரூப் டான்சர்ஸ்ல கடைசியா நிக்கிற வேலை தான் முதல்ல வந்த வாய்ப்பு. அவர் ஆடுறது மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி முன்னாடி இருந்தவங்க வேணா மறைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவரோட கனவை யாராலையும் எதாலையும் மறைக்க முடியல. சூப்பர் ஸ்டார் முன்னாடி ஆடுற வாய்ப்பு. இவர் திறமையை பார்த்த ரஜினி சார் இந்த பையனுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி அவருக்காக லெட்டர் கொடுத்தாரு. அந்த குதிரை அடுத்த கட்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சது. அது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத நடன அசைவுகள் திரைக்கு வந்துச்சு. யாருடா இதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தப்ப கொரியோகிராஃபரா இவர் பெயர் வந்துச்சு. அவர் ஆடினாருங்க. இசைக்கு மட்டும் ஆடல, அத்தனை வருஷம் வலிய, வறுமைய, அவமானத்தை தாண்டி ஓடணுன்ற வெறியில ஆடினாரு. ஒவ்வொரு படியா ஏறி வந்த இந்த குடிசை வீட்டு குதிரைக்கு கதாநாயகன் வாய்ப்பு வந்துச்சு. கேமராவுக்கு பின்னாடி நிற்க வேண்டியவெல்லாம் கேமரா முன்னாடி வரானுங்க. இவன் கலரெல்லாம் பார்த்தா ஹீரோ மாதிரியா தெரியுது. இப்படி வெறுப்பு அம்புகள் அந்த குதிரையை துளைக்க வந்துச்சு. நடிச்ச படம் எதுவும் சரியா போகலைங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் நினைச்சாங்க இந்த குதிரை ஓடுறதை நிறுத்திடுச்சுன்னு. அப்பதாங்க அது நடந்துச்சு. இந்த குதிரை ஒரு மந்திரிக்கான புத்திசாலித்தனத்தோட பாஞ்சு வந்துச்சு. முனி, ஒரு பெரிய ஹீரோவுக்கு வரவேண்டிய கூட்டம் வந்து இவரை ஒரு பெரிய ஹீரோவா நிலைநிறுத்திடுச்சு. அவன் இருட்டுக்குள்ள போயிட்டான்டான்னு சொன்னவங்களோட கண்ணு எல்லாம் கூசுற அளவுக்கு வெளிச்சத்தோட அவர் திரும்ப வந்தார். சின்ன வயசுல இருந்து உயரத்துக்கு போகணுன்ற வெறியோட உழைச்சி அந்த உயரத்தை அடைஞ்சாரு. ஆனா அவர் அங்க இருந்து திரும்ப வந்தார். இவருக்கு எதெல்லாம் கிடைச்சிச்சோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைச்சார். தான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு ஓடின இந்த மனுஷன் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் மாற்றம் கொண்டு வந்திருக்கார். சுருக்கமா சொல்லணும்னா, தனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷன், தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவன் அரசன். ஆமாங்க, அவர் ராஜா தாங்க. இது ஒரு ஏழை ராஜாவான கதை. இது எங்களை மாதிரி ஏழைங்களோட ராஜா கதை. மக்களே, ராஜாக்காக ஒரு கைதட்டல். Let's hear it for Lawrence Master, please. இன்னைக்கு வந்து நாங்கள் நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே என்ன பிடிக்கும், ஸ்கூலில் வந்திருக்கிற மெமரிஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த ராஜா வீடியோ பார்க்கும்போது, உங்களோட இந்த வீடியோ பார்க்கும்போது, அம்மாவோட நீங்கள் போனது, ரோஸ் மில்க் குடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கே அப்படியே நீங்கள் ரீலிவ் பண்ண மாதிரி இருந்திருக்கோம்ல. பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் டிவிக்கு நன்றி, அந்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், அந்த சிஜி ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன் நம்ம கதையை நம்ம எடுத்து நடிக்கக்கூடாது? ஒரு பெரிய கதையாகவே இருக்குது. வாழ்க்கையில் அம்மா ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, வாழறது மட்டும் வாழ்க்கை இல்லை, வாழ வைக்கிறதும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ கடவுளை தேடி நீ எந்த கோவிலுக்கு போகிறத விட கஷ்டத்தை தேடி போனால் அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ உன் கஷ்டம் மட்டும் உனக்கு கஷ்டமாக தெரியறத விட மற்றவங்களுடைய கஷ்டமும் உன் கஷ்டமாக நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ நீ குருவாக மாறுறேன்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த மற்றவங்க படுற கஷ்டத்தை நீ தீர்த்து வச்ச அப்புறம் இதை நீ பண்ணல, அது கடவுள் தான் பண்ணுறாருன்னு நீ உன் மனசில் எப்போ தோணுதோ அப்போ நீ கடவுளாகவே மாறுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெருமையெல்லாம் என்னுடைய தாய்க்கு தான் போய் சேரும். ஸோ உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, ஜட்ஜஸ்க்கு என்னுடைய நன்றி, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்ருக்க உங்களுக்கும் மக்கப்பா உங்களுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியார்கள் 3 பேரையும் அன்போடு மேடை கழக்கணும். ப்ரோக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அழகான மொமெண்ட்டோ இந்த ஒரு டைமையும் இந்த ஒரு மொமெண்ட்டையும் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி சேவையே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து சர்வீசஸ் கார்டன் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கீங்க சார். பட் சேவை பண்ணுறவரும் கடவுள் தான். அந்த கடவுளுக்கு நாங்கள் வந்து இந்த மொமெண்டோவை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் சார். இதில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து எங்களால் அந்த ஃப்ரேம்குள்ளே போட முடியல. அண்ட் அதில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மொமெண்ட்ஸை நாங்கள் எடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அண்ட் ஐ ஹோப் இது வந்து உங்களோட வீட்டில் உங்ககிட்ட இது வந்து சேஃபாக எங்களோட சூப்பர் சிங்கர் ஃபேமிலி சார்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அது வீட்டில் இருக்கும். ப்ளஸ் இந்த சூப்பர் சிங்கருக்கு இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுறதுக்கு எனி டைம் கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இருக்கேன்.